ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. காசாவை விடுவிப்பதே இஸ்ரேலின் இலக்கு என்று அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே சுமார் 3 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது. காசாவின் 80% நிலப்பரப்பு தற்போது இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. மீதமுள்ள 20% பகுதிகளிலும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது. இதற்கு இடையே காசா முழுவதையும் இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதற்கு ஐநா சபையின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பலர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். தங்களுடைய இலக்கு காசாவை விடுவிப்பதுதான் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். இதுகுறித்து பேசிய பெஞ்சமின் நெதன்யாகு, வேலையை முடித்து ஹமாஸின் தோல்வியை நிறைவு செய்வதை தவிர வேறு வழியில்லை. இஸ்ரேல் இலக்கு காசாவை ஆக்கிரமிப்பது அல்ல, காசாவை விடுவிப்பதுதான். காசாவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு மிக குறுகிய கால அட்டவணை உள்ளது. காசாவின் பல பிரச்சனைகளுக்கு ஹமாஸ் தான் முக்கிய காரணம். காசா பகுதியில் உதவி கோரி வந்த பாலஸ்தீனர்கள் பலர் கொல்லப்பட்டனர் என்று கூறியுள்ளார்.